திருச்சிற்றம்பலம். தீரா கோபம் போரா முடியும் என்பது கொன்றை வேந்தனில் ஔவையார் நமக்கு சொல்லியது. அதாவது தீராத கோபமானது போராகவே முடியும் என்று அவ்வை பாட்டி நமக்கு அறிவுறுத்துகின்றார். அதாவது அதனுடைய பொருள் என்ன என்று பார்த்தால், நீங்காத கோபமானது, அதாவது சினமானது பின்பு சண்டையாக முடிந்துவிடும் என்று நமக்கு கருத்தினை தெரிவிக்கின்றார். அதாவது கோபம் நம்ம பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமும் கெட்டு போகும். இப்ப நம்ம உலகத்திலே எதற்கெடுத்தாலும் கோபம் அப்படின்னு சொன்னா யாரிடமும் நாம் சரியான உறவுகளை கொள்ள முடியாமல் போய்விடும். நம்முடைய திருவள்ளுவர் கூட வெகுளாமை அதிகாரத்தில் இந்த கோபம் நெருப்பு போல யார் அந்த கோபத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டும் இல்லாம அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் அழித்துவிடும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார். சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏமப்புனையச் சுடும் என்று அறிவுறுத்துகின்றார். அவரே தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்றும் நமக்கு அறிவுறுத்துகின்றார் தெய்வப்புலவர். நம்முடைய அவ்வை பாட்டியே வேறொரு பாடலில் நமக்கு ஒரு 3 பகுதியாக பிரித்து நமக்கு ஒரு அழகான செய்தியை தருகிறார். அதாவது கோபம் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லது எப்படிப்பட்டவர்களது கோபம் எப்படி இருக்கும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். என்ன எப்படிப்பட்டவர்னு சொல்லி கொண்டிருக்கிறோமே அது என்ன என்று அந்த பாடலை பார்த்து விடலாம். கல்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொன் பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே வில்பிடித்து நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் என்கிறது அந்த ஔவையாரினுடைய பாடல். அந்த பாடல்ல என்ன நமக்கு கருத்தினை அவ்வை பாட்டி சொல்ல வருகிறார் என்று கேட்டால், கீழ்மையான குணமுடையவர் எப்படி இருப்பர், அல்லது மத்தியமமான குணமுடையவர் எப்படி இருப்பார், சிறந்த குணமுடையவர் எப்படி இருப்பார் என்று காட்டுகிறார். அதாவது அவர்களுடைய குணங்கள் கோபப்பட்டா எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து காட்டுகிறார். கீழ்மையான குணமுடையவர் கோபப்பட்டால் கல்லில் ஏற்பட்ட பிளவு போல திரும்ப சேரவே மாட்டார்கள். மத்திய குணமுடையவர்கள் பொன்னின் பிளவுக்கு ஒப்பாவர். அதாவது ஒருவர் சமாதானம் செய்து வச்சா 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஆனா சிறந்த குணமுடையவராகிய சான்றோரது கோபம் எப்படி இருக்கும் கேட்டா, வில் கொண்டு அம்பால தண்ணீரை பிளந்தால் அந்த பிளவு நொடி பொழுதுல நீங்கிடும், அதனால விரைவில் நீங்கிவிடும். அப்படி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்.